சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ல இப்போ நம்ம 2 செக்டார் மாடல் பார்க்க போகிறோம். இதை தமிழில் 2 துறையின் பொருளாதார வருவாய் வட்ட ஓட்டம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொன்று டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய இன்கம் சர்க்குலேஷன் வருமான வட்ட ஓட்டத்தை தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்னு சொல்கிறோம். இந்த 2 செக்டார் மாடலில் நம்ம 2 டிபார்ட்மெண்ட்டை எடுத்திருக்கோம். ஒன்று ஹவுஸ் ஹோல்ட், இன்னொன்று ஃபேம். இப்போ இது ரெண்டுக்கான தொடர்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஹவுஸ் ஹோல்டு செக்டார்னா இல்லங்கள், அதாவது வீடுகள். ஃபேம்னா நிறுவனங்கள். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்ப்போம். அதுக்கு நம்ம இந்த டயக்ராமை பார்த்தாலே புரியும். ஒரு சைடு ஹவுஸ் ஹோல்டு எடுத்திருக்காங்க, அதாவது வீடுகள் எடுத்திருக்காங்க. இன்னொரு சைடு ஃபேம், நிறுவனங்களை எடுத்திருக்காங்க. இப்போ ஹவுஸ் ஹோல்டு, அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள், பீப்புள்ஸ் வருமானத்துக்கு, இன்கமுக்காக ஃபேம், நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. இப்படி இவங்க வேலைக்கு போகிறனால அந்த நிறுவனத்தில் பொருட்கள் உற்பத்தி ஆக ஆரம்பிக்குது. பொருட்களோட உற்பத்தியில் 4 காரணிகள் உண்டு: லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அதில் லேபர், தொழிலாளர்ங்கிற காரணி ஹவுஸ் ஹோல்டு, வீட்டுத்துறையை சேர்ந்தது. இப்படி இவங்க வேலைக்கு போகிறனால இவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. வேஜ், கூலியாவோ சேலரியாவோ கிடைக்குது. அங்கே வேலை பார்க்குறனால இவங்களுக்கு அந்த ஃபேம், நிறுவனத்திலேருந்து வருமானம் கிடைக்குது, இன்கம் கிடைக்குது. இப்போ ஹவுஸ் ஹோல்டு, அதாவது வீடுகள் அந்த இன்கம், வருமானத்தை அப்படியே சாப்பிட முடியாது. அவங்களுக்கு அதை பொருட்களாக தேவை. அந்த பொருட்கள் எல்லாமே ஒரு ஃபேம், நிறுவனங்கள் தயாரிக்கப்பட்டது தான். இப்போ அந்த பொருட்களை இவங்க வாங்குறதுக்காக இவங்க சம்பாதிச்ச இந்த வருமானத்தை செலவு பண்ணுவாங்க. அந்த நிறுவனம் உற்பத்தி பண்ண பொருட்களை வாங்குறதுக்காக, குட்ஸ் அண்ட் சர்வீஸை வாங்குறதுக்காக இந்த ஹவுஸ் ஹோல்டு செக்டாருங்கிறது ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க, அந்த ஃபேம் உருவாக்குன பொருட்களை வாங்குறதுக்கு. இப்படி இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், வருவாய் வட்ட ஓட்டம். இப்போ இந்த 2 செக்டார் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம தேசிய வருமானம், நேஷனல் இன்கம்மை கண்டுபிடிக்கணும்னா C+I கூட்டினாலே நம்மளுக்கு தேசிய வருமானம், நேஷனல் இன்கம் கிடைச்சிரும். Cனா கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நுகர்வு செலவு. ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. இது ரெண்டையும் கூட்டினாலே நம்ம தேசிய வருமானம், நேஷனல் இன்கம்மை கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 செக்டார் உள்ள நாடுகளில் நம்ம இந்தியாங்கிறது 4 செக்டார் மாடல். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம 3rd, 3வது, 4வது 4 செக்டாரை வச்சு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்மை நம்ம பார்ப்போம்.